தமிழ் தமிழ் ஒருபடி தேன், அதனால்தான் நான் தமிழ் படித்தேன். தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். வாங்க நம்ம சேனல்ல தமிழ் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நேர்முக தேர்வுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு இதுக்கு எல்லாமே நமக்கு பயன்படுறது வந்துட்டு தமிழ் தான். இப்ப தமிழை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போட்டித் தேர்வுகளை சுமாராவே நம்ம வந்துட்டு ஈஸியா சமாளிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம எப்படி எல்லாம் ஒரு தமிழ மேலோட்டமா படிச்சுட்டு பாஸ் பண்றது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் தமிழ் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா, நம்ம புலவர்கள் நிறைய பேர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழுக்கு நேரடியான பொருள் அமுது அப்படின்ற பொருள் தான் சரியான பதில் அப்படின்ற மாதிரி வருது. சரியா? அப்ப தமிழ் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா அமுது. இப்ப தமிழ்ல நம்ம ரெண்டு வகையா படிக்கிறோம். நம்ம படிக்கும் போதெல்லாம் இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு சொல்லிதான் படிச்சோம். இப்பதான் சமச்சீர் கல்வி இந்த மாதிரியான கல்விகள்லாம் வர்றதுனால தமிழா ஒரே தமிழா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, இலக்கணம் தனியா, இலக்கியம் தனியா தான் நமக்கு வருது. சில சமயங்கள்ல இலக்கணமே எப்படி வருது அப்படின்னா நம்மளுக்கே புரியாததா வருது. 100 ரூபாவை கொடுத்து இலக்கணம்னா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப மேலோட்டமா இலக்கணம்னா என்ன, இலக்கியம்னா என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னா சில பேருக்குல பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் கற்றுத்தருவது இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சரி, இப்ப இலக்கியம் என்றால் என்ன? இலக்கு கூட்டல் இயம், இலக்கை அடைவதற்கு பயன்படுவது, நம் வாழ்வியலை சித்தரிப்பது இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலக்கியம் என்றால் என்னன்ற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம நேரடியா பதில் சொல்லணும்னா, வாழ்வியலை சித்தரிப்பது இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ரெண்டு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. இப்ப இலக்கணம் என்றால் என்னன்ற கொஸ்டினுக்கும் இலக்கியம் என்றால் என்னன்ற ஒரு நேரடியான ஒரு பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து நம்ம தமிழ என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ முத்தமிழ்கள் யாவை அப்படின்னு கேட்கும் பொழுது இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுல விரிவா இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னா என்ன அப்படின்னா நமக்கு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஈஸியா முத்தமிழ் யாவை அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இயற்றமிழ்னா என்ன, இசைத்தமிழ்னா என்ன, நாடகத்தமிழ்னா என்ன அப்படின்னு விரிவா கேட்கும் பொழுது சில பேருக்கு நமக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுது. இப்ப இயற்றமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யலும் ஒரு இலக்கணமும் இயற்றமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இசைத்தமிழ் அப்படின்னா செய்யலோடு கூடியதுதான் ஒரு இசைத்தமிழ். அதுல நிறைய இருக்கு. இப்ப கண்டபுராண கீர்த்தனை, சங்கீத சந்திரிகை, பெரிய புராண கீர்த்தனை, முதுநாரை, முதுகுருகு, பெருநாரை, பெருங்குருகுன்னு சொல்லி நம்ம இசைத்தமிழ் நூல்களை இன்ன வரைக்குமே அதை வகைப்படுத்திட்டு தான் இருக்கோம் இல்லையா? இப்ப நாடக தமிழ் அப்படின்னா இன்னைக்கு படித்தவர் முதல் படிக்காத பாமரர்கள் வரை எளிதில் இனிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் நாடக தமிழ். மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் நாடக தமிழை சிறப்புற வளர்த்தான் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு வரலாற்று செய்தியாகவே அமைகிறது. ஏனென்றால் மதுரையை சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா கிராமங்களை சுற்றி உள்ளது. கிராமங்கள்ல அநேக பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள். ஆகவே இந்த நாடக தமிழானது படித்தவர் முதல் படிக்காத பாமரர்கள் வரை எளிதில் இனிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் நாடக தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இயற்றமிழும் இசைத்தமிழும் இல்லாமல் ஒரு நாடக தமிழானது வெளிவராது அப்படின்னு சொல்றாங்க. ஆடையற்ற நங்கை வெளிப்படாத வாறு போல, ஒரு ஆடை இல்லாமல் மங்கை எப்படி வெளிவர மறுக்கிறாளோ அதை போல இயற்றமிழும் இசைத்தமிழும் இல்லாமல் ஒரு நாடக தமிழானது வெளிவராது. இந்த இயற்றமிழும் இசைத்தமிழும் கேள்வி இன்பம் மட்டும்தான் தரும் அப்படின்றாங்க. ஆனா இந்த நாடகத்தமிழ் கேள்வி இன்பத்தோடு காட்சி இன்பமும் உடன் நல்கியது நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. சரிங்களா? நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டித் தேர்வுகளுக்கு உங்களுக்கு மேலும் விரிவுள்ளது ஒரு தகவல் நான் தரேன். வணக்கம்.